தாராளமா தயிரை ஊத்தி சாதத்தோட சேர்த்து நல்லா கலக்கி சரியான தயிர் சாதத்தை செஞ்சோம். இது பெரும்பாலும் பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல கிடைக்கும். இத பாரம்பரிய முறையில வீட்டிலேயே அருமையா செஞ்சிருந்தோம். தயிர் சாதத்துக்கு பச்சரிசி தான் சரியா இருக்கும். அரைப்படி பச்சரிசி, அதாவது 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். சாப்பாடு செய்யறதுக்காக கொஞ்சம் தண்ணியை உலக்காய வச்சிருவோம். நம்ம வச்ச தண்ணி காயற வரைக்கும் அரிசி ஊறனாலே போதுமானது. இந்த அளவுக்கு ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணில ஊற வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சிருந்த பச்சரிசியை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சிய துண்டு துண்டா நறுக்கி சேர்த்துப்போம். அரிசி நல்லா வெந்ததும் ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சிடலாம். இப்ப ஒரு சட்டியில ஒரு தேக்கரண்டி வெண்ணெயை சேர்த்து அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, வரமிளகாய், கூடவே 25 கிராம் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துருவோம். சாதம் இப்ப நல்லா ஆறிடுச்சு. 300 ml காய்ச்சி வச்சிருந்த பசும்பாலை சேர்த்து நல்லா சாதத்தோட கலக்கிடுவோம். அடுத்த 1/2 லிட்டர் தயிரவும் சாதத்தோடய சேர்த்து நல்லா கலக்கிடலாம். ஒரு தேக்கரண்டி வெண்ணெயை சேர்த்துருவோம். இப்ப கரைச்சி வச்சிருந்த பெருங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்ப தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்ப தாளிச்சு வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, ஒரு உரிச்ச மாதுளை, கொஞ்சம் கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். சுவையான தயிர் சாதம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இப்படி செஞ்ச தயிர் சாதத்துல ஒரு ரூபாய் சாதத்தையும் ருசிச்சு சாப்பிடலாம்.